புதுச்சேரியில் பூங்கா மற்றும் பார்க்கிங் அமைப்பதற்கு வீடுகளை இடிப்பதற்கான கணக்கெடுப்பு பணியை தமிழக அரசு தொடங்கியுள்ளதால் அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். சாமுவேல், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? கிருஷ்ணவேணி, இது சென்னை வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 7 ஏக்கர் அதாவது பரப்பளவில் படகு சவாரி மற்றும் பார்க்கிங் ஆகியவற்றை அமைப்பதற்காக இங்கே தமிழக அரசு இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி வாசிகளை அதை அகற்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை கணக்கெடுக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனை கண்டித்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கு அமர்ந்து காலை முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்தில் தங்கள் குடியிருப்புகளை விட்டு அகற்றப்படக்கூடிய தமிழக அரசிற்கு தங்களது கண்டனத்தை தெரிவித்து வரக்கூடிய இந்த நிலையில், இதே மட்டுமல்லாமல் இங்கு இருந்து அவர்கள் சம்மஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இடம் மாற்றி தருவதாக தமிழக அரசு அவர்களுக்கு வாக்குறுதியானது தெரிவித்திருந்தது. ஆனால் அதாவது ஒவ்வொரு தேர்தல் சமயங்களிலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது இருப்பிட சான்று மற்றும் அதே போல இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வோம் என இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் வாக்குறுதி அளித்து வந்ததாக இப்போது பொதுமக்கள் தங்களது போராட்டத்தில் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். உடனடியாக தமிழக அரசு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது இந்த வீடுகளை கணக்கெடுக்கும் பணிகளை கைவிட வேண்டும் என்றும் இவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இப்பகுதி வாசிகள் நம்மோடு இணைந்திருக்கிறவர்கள் கேட்கலாம். ஐயா, குறிப்பாக இங்க 80 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க வசித்து வருகிறேன்னு சொல்றீங்க. இப்போ இங்கிருந்து அகற்றி எங்க தமிழக அரசு போக சொல்றாங்க? வணக்கம், என் பேர் வெங்கடேசன். நான் இந்த சசிநகர் பகுதியில் குடியிருந்து வரேன். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர், ஜெகநாதபுரம் இந்த பகுதியெல்லாம் ஏரி கரையில் அமைந்திருக்குன்னு சொல்லி இந்த பகுதி மக்களை வெளியேற்றி பெரும்பாக்கம் குடிசை மாற்று வாரியம் கட்டியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியில் குடி வைக்க போகிறதாக சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு 2009 ஏற்கனவே திமுக அரசாங்கம் இருந்தபொழுது எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு உங்கள் வீடுகளை அப்புறப்படுத்த போகிறோம்னு சொன்னபோது நாங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடி இந்த ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணீர் மாசடைந்திருக்கிறது, இதில் படகு சவாரி செய்ய முடியாது, இங்கே விவசாய நிலம் இல்லை, பாசனத்திற்கும் வசதி இல்லை, இந்த குடிநீர் குடிநீருக்கு கூட பயன்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு மாசுடைந்துள்ளது என்பதை எடுத்து சொல்லி தடை உத்தரவு பெற்றோம். ஏற்கனவே இந்த வேளச்சேரி ஏரி சர்வே எண் 123/1 பெரும்பகுதி குடியிருப்பு பகுதிகளாக மாற்றப்பட்டு விட்டதால் இந்த பகுதியில் வசிக்கும் கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் அங்கேயே குடியிருப்பதற்கு வழிவகை செய்து தரலாம் என்று மாண்புமிகு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த உத்தரவு செயல்படுத்தப்படவில்லை. அதே போல 123/1 265 ஏக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த வேளச்சேரி ஏரியானது வடுவங்கரை, மசூதி காலனி, டிஎன்எஸ்பி காலனி, நேரு நகர் போன்ற குடிசை மாற்று வாரிய பகுதிகள் அனைத்தையும் உள்ளடக்கியது தான். இதில் இப்போது 55 ஏக்கர் இருக்கிறது என்று சொல்லி உங்களை எல்லாம் காலி செய்துவிட்டு இங்கே நாங்கள் படகு விட போடுகிறோம் என்று சொல்கிறார்கள். மக்களுக்காக அரசாங்கம் என்று சொல்லிவிட்டு இந்த மக்களை அப்புறப்படுத்திவிட்டு என்ன செய்ய போகிறது அரசாங்கம்? படகு விடட்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. எங்கள் அத்தனை பேரையும் கொன்று குவித்துவிட்டு எங்கள் பிணத்தின் மீது ஏறி நடந்து சென்று அவர்கள் படகு விடட்டும். எங்களது கோரிக்கை இதுதான். நாங்கள் இந்த பகுதியிலேயே தொடர்ந்து வசிப்பதற்கு வழிவகை செய்து தாருங்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ செப்டம்பர் முடிஞ்சு நவம்பர் மாதத்தில் இருக்கோம். டிசம்பர் மாதத்தில் அரையாண்டு தேர்வு வந்துடும். இப்போ தான் காலாண்டு தேர்வு முடிஞ்சிருக்கு. எங்கள் பிள்ளைகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய படிப்பு பாதிக்கப்படும். என் பிள்ளை 4-5 நாளாக தூங்கலைங்க, சரியாக தூங்க மாட்டேன்றான், படிக்க முடியல, என்னால் நம்மளை வீடுகளை அப்புறப்படுத்தி அனுப்பிச்சிடுவோன்னு சொல்கிறாங்க. நம்ம எங்கே போகிறதுன்னு கேட்குறான். என்ன செய்கிறது ஒன்றும் புரியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்கள் நாங்கள் போராடுறோம், எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நீங்கள் இந்த திட்டத்தை கைவிட்டு எங்களை தொடர்ந்து இதே பகுதியில் குடியிருக்க வழிவகை செய்து தருமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களை மீண்டும் ஒரு முறை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் 80 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் அதாவது வாழ்ந்து வருவதாகவும் தங்களது வாழ்வாதாரம் இப்பகுதியை ஒட்டி இருப்பதாகவும் தங்களது பிள்ளைகள் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளை தான் படித்து வருவதாக தமிழக அரசு உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை அடுத்த வேளச்சேரியில் பூங்கா மற்றும் பார்க்கிங் அமைப்பதற்கு வீடுகளை இடிப்பதற்கான கணக்கெடுப்பு பணியை தமிழக அரசு தொடங்கியுள்ளதால் அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த முழுமையான